வணக்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம கைனிமேட்டிக்ஸில் ஸ்பீடு வெலாசிட்டி. ஸ்பீட்னா என்ன, வெலாசிட்டினா என்ன, எந்த கண்டிஷனில் ஸ்பீடும் வெலாசிட்டி சேமாக இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸ்பீடு, டிஸ்டன்ஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம. ஒன்று டிஸ்டன்ஸு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. டிஸ்டன்ஸ்னால் ஒருத்தன் இப்படி போயிட்டு இங்கே வந்தோன்னா அது டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கானோ அதுதான் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். இனிஷியல் பாயிண்ட்லேருந்து ஃபைனல் பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வெக்டரு, டிஸ்டன்ஸ் வந்து வெக்டர் கிடையாது. தட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ ஸ்பீட்னா ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்ஸ் பர் யூனிட் டைம். எவ்வளோ டிஸ்டன்ஸ், சப்போஸ் ஒரு பாடி இப்படி போயிட்டு இப்படி வந்திருக்குன்னா இதுதான் டிஸ்டன்ஸ் ட்ராவல், இதுதான் டிஸ்டன்ஸ் ட்ராவல், இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லலாம், வெக்டர். இதுதான் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டும் சேம் தான், பட் ஒன்லி திங் அதுக்கு டைரெக்ஷன்ஸ் இருக்குது. தட் minimum distance between initial and final point is called displacement, and the total distance covered by the body is called displacement. Distance, ratio of distance per unit time is known as speed. That is, speed is equal to distance by time. So it is a scalar quantity. ஏன்னா டிஸ்டன்ஸுக்கு ஒரு ஸ்கேலர் டைமும் ஸ்கேலர் டிவைடட் பை ஸ்கேலர் இஸ் ஆல்சோ another ஸ்கேலர். ஒரு யூனிட் என்ன, டிஸ்டன்ஸ் வந்து மீட்டர், டைம் வந்து செகண்ட். ஸோ மீட்டர் பர் செகண்ட், அதுதான் யூனிட்டு. டைமென்ஷன் பார்க்க போனால் என்ன வரும், டைமென்ஷன் மீட்டருக்கு வந்து எல், டி மேலே வரும், T-1, அதுதான் அதோட டைமென்ஷன். ஸோ ஸ்பீட் ரெஃபர்ஸ் டு இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். சப்போஸ் வெலாசிட்டின்னு சொல்கிறோம், அது அப்புறம் வெலாசிட்டி வந்த பிறகு பேசுவோம். ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், ஆவரேஜ் ஸ்பீட். இன்னொன்று இருக்குது, ஒரு பாடி வந்து ஒரு டிஸ்டன்ஸை கவர் பண்ணிச்சுன்னா அது வந்து சில இடத்துல வேகமாக போகும், சில இடத்துல ஸ்லோவாக போகும், சில இடத்துல நிற்கும். ஸோ இங்கேருந்து இங்கே போகிறதுக்குள்ளார ஸ்பீடு வேரி ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணோம், அவனோட டோட்டல் எவ்வளோ ஸ்பீடில் இங்கே இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு போயிருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம ஆவரேஜ் ஸ்பீடு எடுப்போம். ஆவரேஜ் ஸ்பீடு denoted by, average speed is denoted by V. Average speed, average velocity, average speed. So instantaneous speed என்ன, சப்போஸ் மோட்டார் சைக்கிளில் போயிட்டுருக்கும்போது திடீர்னு நம்ம மோட்டார் சைக்கிளில் ஸ்பீடோமீட்டர் பார்த்தோம்னா 40 கிலோமீட்டர்ஸ் காமிக்கும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா 50 காமிக்கும். அந்த இன்ஸ்டண்ட்டில் என்ன ஸ்பீடு காமிக்குதோ அதுதான் நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுன்னு சொல்கிறோம். அது டெரிவேட்டிவ், ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஆஃப் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். ஸ்மால் டெல்டா எஸ் பை டெல்டா டி தான் ஆவரேஜ் ஸ்பீடுன்னு சொல்லுவோம். ஸோ சின்ன டைமு நம்ம சில நியூமரிக்கல்ஸ் போடுவோம், அப்போ புரிய ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வெலாசிட்டி, ரேஷியோ ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் பெர் யூனிட் டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் பெர் யூனிட் டைம் தான் நம்ம வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அதோட இதுவும் டிஸ்பிளேஸ்மெண்ட்னால மீட்டர் பெர் செகண்ட். ஸோ அதோட டைமென்ஷன் சேம் தான். ஸோ வெலாசிட்டி இஸ் எ வெக்டர். ஏன்னா வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். A vector divided by scalar is always a vector. So average velocity என்ன சொல்லுவோம், average velocity is equal to net total displacement by time. Delta S vector divided by time. Instantaneous velocity limit delta t tends to 0. Delta S vector divided by delta t is equal to ds. ஒன்று சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க, ds by dtன்னு வந்ததுனாலே அது வந்து instantaneous velocity. So here instantaneous velocity, delta வந்ததுனாலே average, d வந்ததுன்னா instantaneous. ஸோ எந்த சுச்சுவேஷனில் வந்து ஸ்பீடும் வெலாசிட்டியும் ஒன்றா இருக்கும். ஸ்பீடு வெலாசிட்டி எப்போ ஒன்றா இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம். சப்போஸ் இப்போ பாடி ட்ராவல்ஸ் இன் ஏ சிங்கிள் டைரெக்ஷன், ஏலேருந்து இங்கே போகுது. ஸோ பாடி
travels from A to B. So its distance is S. இங்கேருந்து போகிற போது ஒரே சேம் டைரெக்ஷனில் பாடி வந்து வேறு டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் போயிட்டு இங்கே வந்து நின்றுச்சுன்னா இப்படி போயிட்டு நின்றுச்சுன்னா தென் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு அதிகமாக இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் குறைச்சலாக இருக்கும் டிஸ்டன்ஸோட, ஏன்னா இதுதான் டிஸ்டன்ஸு. பட் இந்த கண்டிஷனில் இஃப் எ பாடி travel in a single direction and that condition, இந்த ஒரே ஒரு கண்டிஷனில் தான் velocity is equal to, so இப்போ என்ன ஸ்பீட் என்ன வரும், ஸ்பீட் is equal to distance by time. இங்கே டிஸ்டன்ஸ் வந்து இங்கேருந்து இதுதான் இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு, எஸ் பை டி. அண்ட் வெலாசிட்டி என்ன ஆகுது, வெலாசிட்டியும் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இனிஷியல் பாயிண்ட்லேருந்து ஃபைனல் பாயிண்ட் எஸ் தான். ஸோ இந்த கேஸில் எஸ் பை டி, டிஸ்டன்ஸ் மீட்டர் பை செகண்ட், இக்கி மீட்டர் பர் செகண்ட். ஸோ யூனிட். ஸோ ஸ்பீடையும் வெலாசிட்டியும் ஒன்றா சொல்லணும். எப்போ இருக்கும், ஒரு பாடி ஒரே டைரெக்ஷனில் போகிற போது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆல்சோ ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் இது வெக்டர் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அண்ட் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட். வெலாசிட்டி இதுவும் வெக்டர், இதுவும் வெக்டர் குவான்டிட்டி, இதுவும் வெக்டர் குவான்டிட்டி. when body travels in a single direction, அப்போ displacement and distance traveled சேமாக இருக்கும். therefore displacement divided by time is equal to velocity, distance traveled by time is equal to speed. அந்த டயத்தில் ஸ்பீடும் இதுவும் ஒன்றா இருக்கும். ஸோ முக்கியமாக நம்ம வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுன்னு சொன்னாலே இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு தான். இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட்னா ds by dt, that is instantaneous speed. Instantaneous velocity, so velocity oda velocity எப்படி எழுதலாம், இது வெக்டர். ஸோ say 50 kilometer per hour towards north. ஸோ ஸ்பீட் என்ன வரும், ஸ்பீட் இந்த போர்ஷன், இந்த மேக்னிடியூட் போர்ஷன் தான் ஸ்பீடு. ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு magnitude of velocity. ஏன்னா வெலாசிட்டி வெக்டரே அதுக்கு மேக்னிடியூடு இருக்குது, டைரெக்ஷன் இருக்குது. இந்த மேக்னிடியூட் போர்ஷன் தான் நம்ம ஸ்பீடுன்னு சொல்கிறோம். 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனான், அப்போ அதை நம்ம ஸ்பீடுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா 50 கிலோமீட்டர் எந்த டைரெக்ஷனில், வித் டைரெக்ஷன் 50 கிலோமீட்டர் பெர் ஹவர் வித் டைரெக்ஷன் சொன்னால் அது வந்து வெலாசிட்டி. பட் 50 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு சொன்னால் அது ஸ்பீடு தான். ஸோ இதுதான் ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ நெக்ஸ்ட் வந்து யூனிஃபார்ம் ஸ்பீட் அண்ட் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஸோ ரெண்டை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், யூனிஃபார்ம் ஸ்பீடுக்கும் யூனிஃபார்ம் வெலாசிட்டிக்கு முன்னாடி ஸோ ஸ்பீடையும் வெலாசிட்டியும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்குவோம். இந்த எக்ஸாம்பிளில் a man walks 50 meter north. ஸோ நார்த்தில் 50 மீட்டர் இதுதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். வித் 50 மீட்டர் நார்த், he walks 50 meter north, then 40 meter east இந்த டைரெக்ஷனில், then 40 meter east and then 20 meters south. ஸோ சவுத்தில் இந்த டைரெக்ஷனில் 20 meter south in 10 seconds. ஸோ டோட்டல் டைம் எவ்வளோ எடுத்திருக்கேன், டோட்டல் டைம் இஸ் ஈக்குவல் டு 10 செகண்ட். 10 செகண்ட் எடுத்திருக்கேன். ஃபைண்ட் இட்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ்னு வந்ததுனாலே டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன், ஆவரேஜ் வெலாசிட்டி டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம். போத் த கேஸஸ் டோட்டல் டைம் வந்து எவ்வளோது, both the case total time வந்து 10 second.
இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே வர்றதுக்கு 10 செகண்ட் எடுத்திருக்கேன், இப்படி போகிறது வர்றதுக்கும் 10 செகண்ட். ஏன்னா ரெண்டுத்துக்கும் 10 செகண்ட் எடுத்திருக்கோம். ஏன்னா இந்த ஜேர்னி பண்ணிவிட்டு இனிஷியல் பாயிண்ட்டுக்கும் ஃபைனல் பாயிண்ட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ், அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோது, டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். டிஸ்டன்ஸ்னால் நமக்கு டைரக்ஷன் தேவையில்லை. ஸோ 50 + 40 + 20. ஸோ distance is equal to 50 + 40 + 20 is equal to 110 meter. Displacement என்ன, displacement இதுதான் displacement. ஸோ இது எவ்வளோ இருக்கும், இது 20, இது 50, இது 20னா இது வந்து 30 இருக்கும், 30 மீட்டர். So displacement is equal to O to A. Displacement is equal to O to A. Triangle இது எவ்வளோ இருக்கும்ப்பா, so this will be 50 minus 20 will be 30. Same thing இது இங்கே இருக்கும். ஸோ இதுதான் அவனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரக்ஷன் வித் ஈஸ்ட். ஓகே, displacement is equal to OA. OA vector. This is scalar. Scalar OA vector. OA vector. இந்த triangle பார்த்தோம்னா tan theta என்ன வரும், tan theta is equal to, for this triangle, 30/40. Tan of theta, tan of theta is equal to 30/40 is equal to 3/4. ஆசிட்டி சொல்லியிருக்கோம் 3/4. 3/4னா எப்படி வரும், இந்த ட்ரையாங்கிள் போடுவோம், ஏற்கனவே போட்டிருக்கோம் 3. tan is equal to 3/4. இது 5 தான் வரும். இந்த இது வந்ததுனால இது எவ்வளோ வரும், ஸோ 4க்கு இந்த இது வந்து இந்த ஆங்கிள் வந்து இந்த ஆங்கிள் 3க்கு நேராக இருக்கிறது வந்து எவ்வளோ இருக்க முடியும், 3க்கு நேராக இருக்கிறது 37 இருக்கும், 4க்கு நேராக இருக்கிறது 53 இருக்கும். ஏன்னா 37 + 53 is equal to 90. ஏன்னா ஆசிட்டி திஸ் இஸ் 90. சின்ன நம்பருக்கு நேர்கீழே சின்ன ஆங்கிள் இருக்கும், சின்ன ஆங்கிள். பெரிய நம்பருக்கு நேர்க்கு எதுக்கு உள்ள ஆங்கிள் வந்து பெருசாக இருக்கும். ஸோ 37 டிகிரி வருது, 37னா tan. ஸோ திஸ் we can write tan theta is equal to tan 37 degree, theta is equal to 37 degree. ஸோ அவனோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, இதுதான் அவனோட டிஸ்பிளேஸ்மெண்ட். இது 30/40 தான் ட்ரிகனோமெட்ரிக் ட்ரிப்ளெட். 90 டிகிரின்னு எடுத்துக்கிட்டோம், 30² + 40² is equal to 50². ஸோ we can say 30² displacement is equal to 30² √ +40² is equal to 50. யூஸிங் பைத்தாகரஸ் தியரம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 30/40னா 50 இருக்கும், 3/4னா 5 இருக்கும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் equal to 50 along. ஏன்னா இது வெக்டர், டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் along OA. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் a vector. Therefore displacement is equal to 50 meter, and distance traveled is equal to distance traveled 50 + 40 90 110. இங்கே பார்த்துருக்கோமே 110. டோட்டல் டைம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் எவ்வளோ வருது, இது ஒரு 50, இது ஒரு 40, 90 + 20 110 மீட்டர். ஸோ இங்கே ஸ்பீடு வேறு, வெலாசிட்டி வேறு. ஏன்னா டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது, சிங்கிள் டைரெக்ஷனில் போனால் தான் ஸ்பீடும் வெலாசிட்டியும் சேமாக இருக்க முடியும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஏ வெக்டர் 50 மீட்டர் along OA. So average velocity is equal to total displacement by time taken for the whole journey.
இங்கேருந்து இப்படி போயிட்டு வர்றதுக்கு 10 செகண்ட் எடுத்துக்கிறோம். 10 செகண்டு. இங்கேருந்து இப்படி போய் இப்படி வரதுக்கு 10 செகண்டு. இங்கேருந்து இங்கே டிஸ்பிளேஸ் ஆகிறதுக்கு 10 செகண்ட். ஸோ வாட் இஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி? Average velocity is a vector is equal to total displacement by time. Total displacement is 50 meter divided by 10 is equal to 10 second. So 5 meter per second along OA, since it is a vector. So average average speed is equal to total distance by time taken. இதுக்கும் இங்கேருந்து இப்படி போய் சுற்றி வரதுக்கு 10 செகண்ட் ஆகுது. இங்கேருந்து இங்கே டிஸ்பிளேஸ் ஆகுது, இந்த வழியாக போய்ட்டு டிஸ்பிளேஸ் ஆகுதுக்கு 10 செகண்ட் ஆகுது. ஸோ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் 110 மீட்டர் டிவைடட் பை 10 செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 11 மீட்டர் per செகண்ட். ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 11 மீட்டர் per செகண்டு. இது 5 மீட்டர் per செகண்டு. ஆவரேஜ் velocity, since it is a vector, this is average speed. It means இவன் 11 மீட்டர் per செகண்ட், ஒரு செகண்டுக்கு 11 மீட்டர் போகிறோம். வேறு இவன் ஒரு செகண்டுக்கு 5 மீட்டர் per செகண்ட் போகிறான். ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ் டூ. வெலாசிட்டி ஒரே ஒரு ஞாபகம் வச்சுங்க. ஸ்பீட் சில இடத்துல ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க, சில இடத்துல வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் ரெண்டு ஒன்றுன்னு சொன்னால் பாடி ஒரே டைரெக்ஷனில் போகுது. இப்படி போணுச்சுன்னா வெலாசிட்டி வேரி ஆகுது, டிஸ்பிளேஸ்மெண்ட் வேறு, டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வேறு. டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒன்றா இருக்குன்னா ஒரே டைரெக்ஷனில் போகணும். வெலாசிட்டி ஸ்பீடாக ஒன்றா இருக்குன்னா பாடி ஒரே டைரெக்ஷனில் போகணும். இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். இந்த எக்ஸாம்பிளில் a particle goes from A to B in semicircle. Particle goes in semicircle. Radius na idha radius is equal to 1 meter in 1 second. So இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து இங்கே 1 செகண்டில் வருது. இந்த இடத்துல this is A, this is B, 1 second. So time is equal to 1 second to reach from A to B. Radius. Find the average speed. Average speed is equal to total distance by total time taken. So total distance எவ்வளவு? Distance இங்கேருந்து இங்கே போகுது. It means சர்க்கிளுக்கு 2πr சர்க்கம்ஃபரன்ஸு, ஹாஃப் சர்க்கிள். ஸோ half into 2 into pi into r, then total distance travel divided by time taken is 1 second is equal to half அடிப்பட்டோம் pi into r எவ்வளவு? 1. r is equal to 1 meter. So it's equal to, and divided by 1 is equal to pi meter per second. This is meter, this is second. So total distance traveled is equal to pi into r, pi into 1. Okay. So okay. Now average velocity. Average velocity is equal to total displacement by total time taken. Displacement எங்கேருந்து எங்கே போகுது? இங்கேருந்து இங்கே போகுது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ திஸ் இஸ் ரேடியஸ் 1 மீட்டர், இது ஒரு 1 மீட்டர், 2 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர். சேம் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு இப்படி வர்றதுக்கு சேம் செகண்ட் தான். இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர், இது செகண்ட்ஸு, 2 மீட்டர் per செகண்ட். ஸோ இங்கே என்ன வருது? 5 மீட்டர் per செகண்ட் அண்ட் இங்கே 1 மீட்டர். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 5 meter per second. Average velocity is equal to 2 meter per second. Velocity speed வேறு ஏன் வேறு?
ஏன்னா இங்கே வெலாசிட்டி வேரி ஆகுது இந்த பாத்தில். இந்த இடத்துல வெலாசிட்டி இப்படி இருக்கும், இந்த இடத்துல வெலாசிட்டி இப்படி இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் கோயிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, பட் இட் கோஸ். லெட் அஸ் செக் அப் வெதர் இட் இஸ் கோயிங் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஆர் நாட். சப்போஸ் இங்கே போகிறப்ப பார்ப்போம். ஸோ இங்கேருந்து 1 செகண்டில் போணுச்சுன்னா இங்கே கான்ஸ்டன்ட் ஸ்பீட்னா ½ செகண்ட்ஸில் போகும். ½ செகண்ட்ஸில் போகுது. ½ செகண்ட்ஸில் போணுச்சுன்னா ஆவரேஜ் ஸ்பீட் என்ன வரும்? ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இஸ் 1/4 ஆஃப் 2πr டிவைடட் பை இங்கேருந்து 1 செகண்ட் இங்கே ½ செகண்டில் போகும். ஸோ இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு ஆர் எவ்வளவு? ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை இது பை 2 இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு பை மீட்டர் பெர் செகண்ட். ஸோ இங்கேயும் பை மீட்டர் செகண்டில் தான் இருக்குது, இங்கேயும் பை மீட்டர் செகண்ட் தான் இருக்குது. இட் மீன்ஸ் த பாடி இஸ் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் பட் நாட் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. What is the average speed and velocity when a body completes a circle in 8 seconds with constant speed? Constant speed, and the body runs for 6 seconds. அப்போ ஒரு பாடி ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளை 8 செகண்ட்ஸில் போகுது. 8 செகண்டில் இது ஒரு குவார்ட்ரு, இது இன்னொரு குவார்ட்ரு, இது ஒன்று, ஒரு 2 3. ஸோ இது 2 செகண்ட், இது 4 செகண்ட், இது 6 செகண்ட். 8 செகண்டில் இங்கே பாடி வந்துடும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுது பாடி. t is equal to 0 இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 8 செகண்டில் இங்கே சேர்ந்துடுது பாடி. ஸோ திஸ் இஸ் த பிளேஸ் வேர் த பாடி ஸ்டார்ட்ஸ். ஸோ பாடி எங்கே வரைக்கும் போயிருக்குது? த பாடி ரன்ஸ் ஃபார் 6 செகண்ட். ஸோ இப்படிலேருந்து இங்கே பாடி ஃபைனல் பாயிண்ட், இங்கே ஃபைனல் பாயிண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன வரும்? கான்ஸ்டன்ட் ஸ்பீட். கான்ஸ்டன்ட் ஸ்பீட் என்ன? இந்த பாயிண்ட்லேயும் சரி, இந்த பாயிண்ட்லேயும் சரி, இந்த பாயிண்ட்லேயும் சரி, இந்த பாயிண்ட்லேயும் பாடி சர்க்கிளில் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் வருது, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் இல்லை. ஏன்னா ஒரு இடத்துலையும் ஒரு கர்வ்டு பார்த்து பார்த்தோம்னா இந்த இடத்துல வெலாசிட்டி இந்த டைரெக்ஷன் இருக்கும், டேஞ்சன்ட். இந்த இடத்துல டேஞ்சன்ட் வந்தால் வெலாசிட்டி இப்படி இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் இன் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, இட் இஸ் இன் கான்ஸ்டன்ட் ஸ்பீட். ஒரு கல்லை சுற்றி இப்படி சுற்றணும்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் சுற்றும், பட் வெலாசிட்டி வேரி ஆகும். கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் சுற்றலைன்னா சில இடத்துல வேகமாக போய் சில ஸ்லோவாக போய் அந்த சர்க்கிளில் ஸ்லோவாக படித்து மூஞ்சில் அடிச்சிடும். ஸோ கான்ஸ்டன்ட் ஸ்பீட் நம்ம சொல்ல, இட் மீன்ஸ் இங்கேயும் சேம் ஸ்பீடில் போகுது, இங்கேயும் சேம் ஸ்பீடில் போகுது, இங்கேயும் சேம் ஸ்பீடில் போகுது, இங்கேயும் சேம், பட் வித் சேம் டைரெக்ஷனில் இல்லை, சேம் வெலாசிட்டியில் சேம் ஸ்பீட். இந்த சர்க்கிளில் சேம் வெலாசிட்டியில் சுற்றிக்கிட்டு இருக்கு, இவ்வளோ மீட்டர் பெர் செகண்டில் சுற்றுது. ஓகே, த பாடி ரன்ஸ் ஃபார் 6 செகண்ட். ஸோ பாடி எங்கேருந்து எங்கே வருது? இட் கம்ஸ் ஃப்ரம் ஹியர் அண்ட் ஹியர். ஸோ 8 செகண்டுக்கு ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணுது. அந்த பாடி ரன்ஸ் ஃபார் 6 செகண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? டிஸ்டன்ஸ் ட்ராவல் வரும். இங்கேருந்து இங்கே இருக்குது டிஸ்டன்ஸ் ட்ராவல். ஸோ டிஸ்டன்ஸ் n 6 செகண்ட் இஸ் ஈக்குவல் டு, இது என்ன வரும்? இதை நம்ம இப்படி பிரிச்சுக்கிட்டோம்னா 1 குவார்ட்டர், 2 குவார்ட்டர், 3 4 குவார்ட்டர். ஸோ இங்கேருந்து இங்கே 1 2 3 குவார்ட்டர், 3/4 enter circumference of the circle. முக்கா சர்க்கம்ஃபரன்ஸ். ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ்னு பார்த்தா 1 × 2πr, முக்கா சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ இஸ் ஈக்குவல் டு 3/2πr. 3/2 × π. r ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, √72 மீட்டர், √72. ஸோ √72 எப்படில? √72 is equal to 3 × 36 √ is equal to 2 × 36. 2 × 36, that is 6√2. 6√2 meter. So distance is equal to 3/2 into pi into 6√2. இது மீட்டரில் தான் வரும். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட்
ஸ்பீட்னாலே டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் பை டைம் என்ன வருது? சி 3/2π இன்ட்டு 6√2. இங்கேருந்து இங்கே வரதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது? 6 செகண்ட்ஸ் எடுக்குது. இங்கேருந்து இங்கே வரதுக்கு 0லேருந்து 6 செகண்ட் வருது. பாடி ஃபுல் சர்க்கிள் அடிக்குது, இங்கேருந்து முக்கால் சர்க்கிள் அடிக்குது. டிவைடட் பை 6. ஸோ இது மீட்டரில் இருக்குது, இது செகண்டில் இருக்குது. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 6 கேன்சல் பண்ணிடலாம். 6 கேன்சல் பண்ணிவிட்டு 3/2 இன்ட்டு √2π மீட்டர் பர் செகண்ட். இதுதான் 3/2 மீட்டர் பர் செகண்ட். சப்போஸ் நம்ம ஃபுல் சர்க்கிளுக்கும் பார்ப்போம். கான்ஸ்டன்ட் ஸ்பீடுன்னு சொல்கிறாங்க. இங்கேயும் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு, இங்கேயும் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு, இங்கேயும் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு. ஸோ ஃபுல் சர்க்கிளுக்கு எடுப்போம். ஃபார் ஃபுல் சர்க்கிள் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது? 2πr. 2 into pi into r √72. Full circle time 8 இருக்குது, 72. So is equal to 2π into √2 into 6 divided by 8. So இதை பார்த்தோம்னா this is 4 and this is 3, this is 2 is equal to 3/2 into √2π மீட்டர் பர் செகண்ட். அப்போ ஃபுல் சர்க்கிளுக்கும் ஸ்பீடு வந்து 3/2 into √2π. இந்த இங்கே வரப்பையும் ஸ்பீடு சேமாக இதே தான் இருக்குது. ஃபுல் சர்க்கிள் வரும்போது சேமாக தான் இருக்குது. அப்போ பாடி மூவ்ஸ் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அட் எவ்ரி பாயிண்ட் ஆன் த சர்க்கிள். அதை தான் இது மீன் பண்ணுது. பாடி ரன்ஸ் ஃபார் 6 அட் கான்ஸ்டன்ட் ஸ்பீட். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வருவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 6 செகண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 6 செகண்ட். 6 செகண்ட்னா டிஸ்பிளேஸ் இனிஷியல் பாயிண்ட் இது இருக்குது, 6 செகண்டில் எங்கே இருக்குது? இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. this is r, this is r, this is 90. 1:1 இருக்குது. இது இந்த சைடு வரும் ஹைபாட்னியூஸ். ஏன்னா 90 டிகிரி, இது வந்து 90 டிகிரி, இதுவும் 6, இதுவும் 6. 1:1 √2 தான் வரும். பார்ப்போமே. ஸோ this is O to D. We call this point as D. O to D is equal to OD is equal to OD square is equal to R square plus R square. This square plus this square is equal to 2R square OD square, or OD is equal to √2 into R is equal to √2 into √72. So is equal to √2 into √2 into 6 is equal to √2 into √2 is equal to √2 into √2 என்ன வரும்? 2 into 6. 2 into 6 is equal to 12. So OD is equal to 12 meter. So this is equal to 12 meter. So average velocity is equal to displacement by time. Displacement by time. Displacement எவ்வளோ வருது? 12 meter. 12 meter. Time எவ்வளோ டயத்தில்? 6 செகண்ட்ஸில் is equal to seconds. 2 meter per second. இப்போ சேம் ஆவரேஜ் வெலாசிட்டி பார்ப்போம் நம்ம ஃபுல் சர்க்கிளுக்கு. ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார் ஃபுல் சர்க்கிளுக்கு என்ன வரும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 is equal to 0 divided by 8 second is equal to 0 meter per second. See, இங்கே வந்து வெலாசிட்டி இங்கேருந்து இங்கே வரதுக்கு வெலாசிட்டி வந்து 2 meter per second வருது. ஃபுல் சர்க்கிளுக்கு வருது 0 meter per second வருது. ஸோ வெலாசிட்டி இஸ் நாட் கான்ஸ்டன்ட், பட் ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட். ஸ்பீடு எங்கே? ரெண்டு இடத்துலையும் சேம் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. ஃபார் 8 செகண்டுக்கு அதே தான்,
ஃபார் 6 செகண்டுக்கும் அதே தான். ஓகே, இட் மீன்ஸ் வெலாசிட்டி இஸ் நாட் கான்ஸ்டன்ட் அண்ட் ஸ்பீட் is equal to constant. So that is why it is called with constant speed. Yeah, velocity is not constant. Speed constant இருக்குது. சர்க்கிள் ஒரு கைத்தில் நம்ம கல்லை கட்டி சுற்றுறோம், சரடு போது பாடியை ஒரு செகண்டில் சேம் ஸ்பீடில் போகும். பட் வெலாசிட்டி சேமாக இருக்காது. காரணம் என்னென்னா அட் எவ்ரி பாயிண்ட் வெலாசிட்டி சேஞ்சஸ். இதுதான் வெலாசிட்டி. வெலாசிட்டி ஒரு கர்வ்டு பாத்தில் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த பாயிண்டில் ஒரு டேஞ்சன் போடுங்க. இது இப்படி போணுச்சா டேஞ்சன் வெலாசிட்டி இப்படி இருக்குது. இந்த இடத்துல இப்படி இருக்காங்க, இந்த இடத்துல ஒரு டேஞ்சன் போட்டால் இப்படி இருக்கும் வெலாசிட்டி. வெலாசிட்டி சேஞ்சஸ். வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. சில இடத்துல 0 இருக்குது, சில இடத்துல 3√2 இருக்குது. ஸோ வெலாசிட்டி இஸ் நாட் கான்ஸ்டன்ட் பட் ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போது யூனிஃபார்ம் ஸ்பீட், நான் யூனிஃபார்ம் ஸ்பீட், யூனிஃபார்ம் வெலாசிட்டி அண்ட் நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஸோ இதுக்கப்புறம் இது வரைக்கும் நம்ம பார்க்குறது போர்ட் ஸ்டைலு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது தான் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன், டிஃப்ரெண்ட் கேஸஸில் வெலாசிட்டி வேரி பண்ணுது, அது வந்து நேட்டர் ஜேஇ ஸ்டைலில் பார்ப்போம். வெரி இன்ட்ரெஸ்டிங். இது வரைக்கும் பார்த்ததோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, யூனிஃபார்ம் ஸ்பீட் தான் என்ன? ஸ்பீட் இஸ் எ ஸ்கேலர், அது தெரிஞ்சு போச்சு. யூனிஃபார்ம் ஸ்பீட்னா இட் கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். சப்போஸ் 0 to 1 செகண்டில், அதாவது 1 செகண்டில் இது 1 மீட்டர் போகுது. அண்ட் 1 to 2 செகண்டில் எகைன் அது 1 மீட்டர் போகுது. 2 to 3 செகண்டில் 1 மீட்டர் போகுது. என்னது? ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். இங்கேருந்து இன்டர்வல் டைம் 0 to 1 1 செகண்ட், 1 to 2 1 second, 2 to 3 1 second, equal distance 1 1 1 in equal interval of time. இதை பிளாட் பண்ணி பார்ப்போம். ஸோ டைம், இது டிஸ்டன்ஸ் இன் மீட்டர், டைம் இன் செகண்ட். ஸோ 1 2 3 இது போதும் நமக்கு. இது 1 2 3, 1 to 3, 0 to 1 2 3 and so on. இது 1 மீட்டர். 0 to 1 1 2 3 and so on. 0 to 1 இந்த இன்டர்வலில் ஈக்குவல் இன்டர்வல், ஈக்குவல் டிஸ்டன்ஸ். 0 to 1 செகண்டில் 1 மீட்டர் போகுது. 0 to 1ல் இது 1 மீட்டர் போகுது. 1 to 2ல் இங்கேருந்து இன்னொரு 1 மீட்டர் போகுது. 2 to 3ல் இங்கேருந்து இன்னொரு 1 மீட்டர் போகுது. இட் மீன்ஸ் 0 to 1 செகண்டில் 1 மீட்டர் போயிருக்குது. 0 to 1ல் 1 மீட்டர் போயிருக்குது. 1 to 2ல் இன்னொரு 1 மீட்டர் போயிருக்குது. 2 to 3ல் இன்னொரு 1 மீட்டர் போயிருக்குது. ஸோ என்டர் இது பார்ப்போம். என்டர் இது பார்த்தோம்னா என்ன வரும்? ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் பை டைம், டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் 0 to 3 இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் per செகண்ட். ஸோ இந்த இன்டர்வல் 2 to 3ல் பார்ப்போம். 2 to 3ல் எவ்வளோ டைம் எவ்வளோது? 2 to 3ல் 1 செகண்ட். 2 to 3ல் இது 2 இது 3. 2 to 3ல் எவ்வளோ போயிருக்கு? 2 to 3 போயிருக்கு. 1 இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் per செகண்ட். அண்ட் 0 to 1ல் எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 0 to 1 இன்னும் 1 செகண்ட். எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 0 to 1 போகிறபோது 0 to 1 இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் per செகண்ட். தேர்ஃபோர் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் in equal interval of time. அதேமாரி பாடி மூவ் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் யூனிஃபார்ம் ஸ்பீட். சப்போஸ் இங்கே வச்சுக்கோ 0 to ஈக்குவல் செகண்ட் என்ன அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் டைம். இங்கே 2ன்னு வச்சுக்கோ, இங்கே 5ன்னு வச்சுக்கோ. ஈக்குவல் இன்டர்வலில் அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ், இதுக்கு 1ன்னு வச்சுக்கோ. இதை அப்படி பிளாட் பண்ணோம்னா 0 to 1 செகண்ட், 1 to 2, 2 to 3, 1 2 3. இது டைம் இன் செகண்ட். இங்கே 1 2 3 4 3ன்னு வச்சுக்கோ. 2 to 3 5, 1 2 3 4 5 6 7. This is 7. 1 2 3 4 5
2 வச்சுக்கோ, இதை 3ன்னு வச்சுக்கிட்டோம். 2 + 3 5 + 1 6. This is 1 2 3 4 5 6. This is in meter distance. So 0 to 1 செகண்டில் எவ்வளோ தூரம் போகுது? 1 2 இங்கே போகுது. See earlier இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருந்தது. யூனிஃபார்ம் மோஷன்னா டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். 1 to 2 1 to 2 இங்கே போகுது 3 மீட்ரு. இங்கேருந்து 1 2 3. ஸோ இங்கே போகுது. தென் 2 to 3ல் 1 மீட்ரு. 2 to 3ல் 1 மீட்டர் போகுது. இட் மீன்ஸ் இது வந்து 1 2 3 4 5 6. 0 to 1 செகண்டில் இதில் 2 மீட்டர் இது போயிருக்கு. ஸோ 1 செகண்டில் 2 மீட்டர் போயிருக்குது. 1 to 2ல் 3 மீட்டர் போயிருக்குது. 2 + 3 5. அண்ட் 2 to 3 1 மீட்டர் போயிருக்கு. 1 மீட்டர் 2 to 3 1 மீட்டர். So it means in equal interval of time it is covering unequal distance. இந்த டைப் ஆஃப் மோஷன் வந்து non-uniform, இந்த டைப் ஆஃப் ஸ்பீட் non-uniform ஸ்பீடுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னா சப்போஸ் இஃப் த பாடி ஒரு சர்க்குலர் மோஷனில் போகுது. சர்க்குலர் மோஷனில் போகிறப்ப சர்க்குலர் மோஷன் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இன்னொரு பாடி இப்படி போய் போகுது. ஸோ இங்கே 1 மீட்டர் per செகண்ட், இங்கே 2 மீட்டர் per செகண்ட், இங்கே 5 மீட்டர் per செகண்ட். ஸோ இங்கே டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகுது அண்ட் டைரெக்ஷன் 2 மீட்டர், இங்கே 2 மீட்டர் per செகண்டில் போகுது. ஸோ யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னு என்ன வரும்? இஃப் த பாடி மூவ்ஸ் வித் யூனிஃபார்ம், இங்கேருந்து இங்கே போகுது சேம் டைரெக்ஷன். யூனிஃபார்ம் மேக்னிடியூட் அண்ட் டைரெக்ஷன் ரிமைன்ஸ் சேம். ஸோ மேக்னிடியூட் இங்கே 1 மீட்டர் per செகண்ட் அண்ட் இங்கே 1 மீட்டர் per செகண்ட். ஸோ மேக்னிடியூட் இங்கே என்ன வரும்? 1 மீட்டர் per செகண்ட், இங்கேயும் 1 மீட்டர் per செகண்ட், 1 மீட்டர் per செகண்ட். மேக்னிடியூட் இஸ் ஆல்சோ சேம், டைரெக்ஷன் ஆல்சோ சேம். இந்த டைப் ஆஃப் மோஷனை யூனிஃபார்ம் வெலாசிட்டி. இப்போ வெலாசிட்டி எப்படி இருக்கட்டும்? யூனிஃபார்ம் வெலாசிட்டி. நான் யூனிஃபார்ம்னா சப்போஸ் இப்படி போகுது. நான் யூனிஃபார்ம்னா என்ன வரும்? இதே டைரெக்ஷன் இந்த இடத்துல எப்படி வரும்? வெலாசிட்டி டைரெக்ஷன். இந்த இடத்துல வெலாசிட்டி டைரெக்ஷன். பட் த பாடி சப்போஸ் பாடி மூவிங் இன் ஏ சர்க்குலர் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட், நாட் வெலாசிட்டி. ஏன்னா வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது, வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் கிடையாது. பட் பாடி இஸ் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட். கான்ஸ்டன்ட் ஸ்பீடு வருது. ஸோ வெலாசிட்டியோட மாடுலஸ் தான் ஸ்பீடு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெலாசிட்டி கேன் பி as 5 மீட்டர் per செகண்ட் அண்ட் இன் டுவர்ஸ் ஐ கேப்னா எக்ஸ் டைரெக்ஷனில் போகுது. டுவர்ஸ் நார்த். அட் ஒரு டைமில் இங்கே வந்து என்ன, இந்த இடத்துல எப்படி போகும்? இந்த இடத்துல டுவர்ஸ் நார்த்து போகுது. இந்த இடத்துல டுவர்ஸ், ஏன்னா கருடு பாத்தில் போகிற போது அந்த பார்ட்டிக்கலோட வெலாசிட்டி பார்த்தோம்னா அந்த பாயிண்டில் டேஞ்சன் போகணும். ஸோ டுவர்ஸ் சவுத்து போகுது. ஸோ வெலாசிட்டி இஸ் சேஞ்சிங் த டைரெக்ஷன். ஸோ இட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. பட் இஃப் இட் இஸ் கோயிங் ஹியர் ஆல்சோ 2 மீட்டர் per செகண்ட் ஸ்பீட், 2 மீட்டர் per செகண்ட். ஸோ இஃப் த மேக்னிடியூட், திஸ் இஸ் கால்டு ஸ்பீட். Speed with the direction is called velocity. So magnitude of velocity is nothing but speed. So uniform velocity magnitude direction ரெண்டு சேமாக இருக்கும். மேக்னிடியூட் 2 மீட்டர் per செகண்ட் இருந்ததுன்னா டைரெக்ஷன் சேமாக இருக்கணும் அட் எவ்ரி பாயிண்ட். அது யூனிஃபார்ம் வெலாசிட்டி. நான் யூனிஃபார்ம்னா எதிர் மேக்னிடியூட் வேரி ஆகலாம் அல்லது டைரெக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி வேரி ஆகலாம். ரெண்டு வேரியான அது வந்து நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. So next classes different cases of average speed and average velocity பார்ப்போம். It's very very interesting aspect. Average speed, average velocity of different cases. இது வந்து நமக்கு நீட்டில் இதை பேஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்ப்போம்.